நம் ராமோ தோட்டத்தில் அவள் என்ன செய்ய போகிறாள் என்ற நினைப்பில் உலாவிக் கொண்டிருக்க, அங்கு நம் நாயகியோ, ச்சே, இவர் நம்மள போக சொல்லிட்டா என்ன பண்ண? நம்ம ஃபேமிலிக்காக தான் உன்னை இங்க கூட்டி வந்தேன்னு சொன்ன போய் தானே ஆகணும். என்ன பண்ணலாம்? நம்மளே பொட்டி படுக்கையே கட்டிடலாமா? இல்ல, வேணாம். எனக்கு தனியா படுக்க ஒரு மாதிரியா இருக்கும். பேசாம அவர் வரதுக்குள்ள இழுத்து போத்தி தூங்கிடுவோம். எழுப்புனாலும் எந்திரிக்க கூடாது என்று விட்டு அக்காரியத்தை செவ்வனே செய்தாள். வெகு நேரம் கழித்து அங்கு வந்த ராம் அவளின் உடைமைகள் அங்கிருப்பதைக் கண்டு மன நிம்மதியுற்றவனாக திரும்பி படுக்கையை பார்க்க ஒரு உருவம் போர்வையால் சுற்றியிருப்பதைக் கண்டவனுக்கு அப்போதே குத்துப்பாட்டிற்கு ஆட வேண்டுமென தோன்றியது. இவ்வாறே இவர்கள் சில நாட்கள் கண்ணாம்பூச்சி ஆட்டமமாட அதனை முடிவுக்கு கொண்டு வரும் வாரிறுதியும் வந்தது. இத்தனை நாள் ஆபீஸ் போயிட்டு வந்த அலைச்சல்ல தூங்கியிருப்பா. ஒருவேளை இன்னைக்கு கிளம்பிருவாளோ என யோசித்துக் கொண்டிருந்தவன் அறையில் நுழைந்தவுடன் அவள் துணிகளை மடிப்பதை பார்த்து, என்ன மேடம், பேக்கப் பண்றாங்க போல, இங்கே இருக்க சொல்வோமா? இல்ல, வேணாம், ஏதாவது தப்பா நினைச்சிட்டா, போய் பேசுவோம், நடக்கிறது நடக்கட்டும். சிவா, அது நீ, அட பாவி, வைஃப் கிட்ட இப்படி அவனாவது தடுமாறுவானா? மேடம், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா பேக்கப்க்கு என்றார் ராம். அவன் அவ்வாறு கேட்டவுடன் செய்வதறியாது திகைத்தவள், ஏன் அப்படி கேக்குறீங்க என்றார் சிவா. எனக்கு தெரியும், உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. இவ்ளோ நாள் ஆஃபீஸ் ஒர்க்னால டைம் இல்ல, அதானே இன்னைக்கு பேக் பண்ற என்றார் ராம். என்ன, நான் பேக் பண்றேனா? துவைச்ச துணியும் அடிச்சிட்டு இருக்கேன், என்ன பார்த்து பேக் பண்றேன்னு சொல்றீங்க? ஆமா, இப்ப புரியுது. இது உங்க ரூம் தானே? நான் இங்க இருந்தா உங்களுக்கு பிரைவசியா இருக்காது. அதான் புரியுது. சாரி, நான் தான், ஏன் தப்புதான். இதோ இப்பவே பேக் பண்றேன். என்ன அவசரமா ஒரு பேக்கை எடுத்து தனது துணிகளை துணித்ததுனாள். அட ராம், என்ன பண்ணிட்ட? அவ பேசுறத பார்த்தா அவ இங்கிருந்து போகணும்னு நினைக்கல, நீயே வாயிறு கொடுத்து இப்படி பண்ணிட்டியே என அவனது மனசாட்சி அவனை திட்டி தீர்க்க, ஏதாவது பண்ணணுமே என யோசித்தவன் அடுத்து தன்னுடைய உபகரணங்களை எடுக்க சென்றவனின் கையை பற்றியவன், ஹலோ மேடம், என்ன பேக்கப் பண்ற என்றார் ராம். நான் ஏன் ரூம் போறேன், பார்த்தா தெரியல என்றார் சிவா. உனக்குதான் தனியா படுத்தா நடுஜாமத்துல பயப்பட்டு உளறுவல்ல, இங்கே இரு என்றார் ராம். இல்ல, பரவாயில்லங்க, நான் உங்க பிரைவசிய கெடுக்கல, போறேன் என்றார் சிவா. நான் உன்கிட்ட அப்படி சொன்னனா? போய் அதெல்லாம் உன்னை எங்கிருந்ததோ அங்கேயே வை என்றவனிடம், இல்ல, நான் அது என மென்று விழுங்கி பேசியவளிடம், வைன்னு சொன்னேன் என ராம் கத்த அமைதியாக வைத்துவிட்டு அங்கிருந்த பெட்டில் அமர்ந்து கொண்டாள். உள்ளுக்குள் மனம் கோலகலமாக குத்தாட்டம் போட்டாலும் வெளியில் மிடுக்காக காட்டிக்கொண்டாள். இங்க பாருங்க, நீங்க தான் இருக்க சொன்னீங்க, நாளைக்கு பிரைவசிய கெடுத்துட்டா அது இதுன்னு சொல்லக்கூடாது என்றார் சிவா. அம்மா தாயே, சொல்ல மாட்டேன். இனி எப்பயுமே நீங்க என் கூட இருந்தா அதுவே போதும் லைஃப் ஃபுல்லா என்றார் ராம். அவன் கூறியதை கேட்டவள் என விழித்து, என்ன இவர சொல்றாரு, ப்ரப்போஸ் பண்றாரா? வாய்ப்பே இல்லையே என நினைத்தவளிடம் தன் கையை ஆட்டி, ஹலோ, யோசிச்சதெல்லாம் போதும், எல்லா திங்ஸையும் எங்கெங்க வைக்கணுமோ வை, நான் போய் சமைக்க தேவையானதை வாங்கிட்டு வரேன் என கிளம்பினான். எங்க நம் மயிலைப்புறத்தில், டே வருண், நாளைக்கு நம்ம பிரபா பர்த்டேல டவுன் ஹால்ல பார்ட்டி அடிக்க மறக்காம நம்மள வர சொல்லியிருக்கான். நாளைக்கு போகணும், ப்ராஜெக்ட் பிஸில மறந்துடாத என்றார் ரகு. இல்ல, எனக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ மட்டும் போயிட்டு வா என்றார் வருண். என்னடா எப்படி சொல்ற? நீ இல்லாம பார்ட்டியே கலகட்டாது, உன்னை விட்டு நான் எப்படி போக முடியும்? நீ வரலனா கண்டிப்பா அப்செட் ஆகிடுவான். ஏன் வருண், ஒரு மாதிரி இருக்க? நீ சரியில்லை. முன்ன சென்னைக்கு வரமாட்டேன், எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் பண்ணி காம்படிஷனுக்கு அனுப்பணும்னு சொன்னேன், சரின்னு விட்டு போயிட்டோம். ஆனா உன் முகமே சரியில்லை. நீ அங்க வராததுக்கு எனக்கு ரீசன் புரியுது. பட் இப்போ நீ இப்படி இருக்காத வருண், ஏதோ இழந்த மாதிரி இருக்க நீ. நம்ம வீட்ல நீ இப்படி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா யாருமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க. நதியா உன் லவ்வ அக்செப்ட் பண்ணல, எனக்கு புரியுது. பட் இன்னும் டைம் இருக்குல்ல, பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பா என்றார் ரகு. இல்ல ப்ரோ, அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. அவ மனசுல ஒரு ஓரத்துல கூட நான் இல்ல. நான் அவளை இனி தொல்லை பண்ண விரும்பல, அவளை பார்த்து நானும் கஷ்டப்பட விரும்பல. அதனாலதான் இனி இப்படிதான். என்னால முடியல, இந்த ஏமாற்றத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. புதுசா இருக்குல்ல ப்ரோ, ஆனா எந்த விதத்திலையும் அவளை மட்டும் கஷ்டப்படுத்த மாட்டேன். விலகி போயிருவேன், தவிர்க்க முடியாத சில நாளை தவிர. அப்பவும் அவன் முன்னாடி வராம பார்த்துப்பேன் என்றார் வருண். டேய் வருண், அப்படிலாம் எதுவும் இல்லடா, பாத்துக்கலாண்டா, உன்னை கஷ்டப்பட கண்டிப்பா விடமாட்டோம்.
தேவையில்லாம குழம்பிக்கிட்டு இருக்காத. நீ போய் படு, நாளைக்கு பார்த்துக்கலாம். அன்றிரவு ராம் சிவா இருவரும் இணைந்து சமையல் செய்ய, அப்போது அங்கு வந்த கார்த்திக், என்ன மச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றான். பார்த்தா எப்படி தெரியுது துரைக்கு? ராம், ஏன் இவன் ஒரு மார்க்கமா பேசுறான்? தப்பான டைமிங்ல வந்துட்டோமோ என யோசித்தவாறு நின்றவனே, அதான் சின்ன சிறுசுங்க ஒன்னா சமைக்குதேன்னு பார்த்தோடனே கிளம்பாம பேச்சு கொடுத்துட்டு யோசனை வேறையா உனக்கு என ராம் அவன் காதில் கூறிவிட்டு, எல்லாம் ரெடி, அங்க இருக்கிற மீதியை எடுத்துட்டு வா மகனே என கூறிவிட்டு உணவுகளை டைனிங் டேபிளிற்கு எடுத்துச் சென்றான். பின் கார்த்திக், நாம சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும் போலையே, இருங்க என் ஆளு படிப்பை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களை கடுப்பேத்துறேன் என நினைத்து கொண்டு சட்டு புட்டுன்னு என்றான். வைமா, நான் சாப்பிட்டு கிளம்புறேன் இதையெல்லாம் நோட்டமிட்டு கொண்டிருந்த சிவா இருவருக்கும் பரிமாறிவிட்டு தானும் உண்டாள். அனைவரும் சாப்பிட்டவுடன் கிளம்ப நினைத்த கார்த்திகை வேண்டுமென்றே வம்பு கிழித்து அவனிடம் உரையாடிக் கொண்டிருந்தாள். சரிமச்சி, நான் போய் தூங்க போறேன், உங்களுக்கு தூக்கம் வரலையா என பொதுவாக கேட்டவனிடம், எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன் என்ற கார்த்திக்கிடம், அண்ணா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் இருங்க என்று நிறுத்தினாள். சரி, நீங்க அண்ணன் தங்கையா 1000 பேசுவீங்க, நான் கிளம்புறேன், குட் நைட் என்று விட்டு கிளம்பினான். அவன் சென்ற பின்பு கார்த்திக், ஏமா, ஏன் என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? உங்க போதைக்கு நான் ஊறுகாயா? ஆளவிடு தாயே என்று விட்டு கிளம்பிவிட்டான். பின் சிவா அறையினுள் நுழைய இருட்டாக இருந்தது. லைட் போடலாம் என ஸ்விட்ச் பெட்டி அருகில் கை கொண்டு போனவளின் கையினை ஒரு வலிய கரம் பற்றியது. விருக்கென பயந்தவளை நான் தான் என அவள் கைகளை இழுத்து அருகில் நிறுத்தி கொண்டான். ஏன் இப்படி பயப்படுத்துறீங்க? நான் இங்க இருக்கிறது பிடிக்கலனா சொல்லிடுங்க, இப்படி பண்ணாதீங்க என்றார் சிவா. நான் அப்படி சொல்லலையே என்றார் ராம். சொல்லல, பட் உங்க நடவடிக்கை அப்படிதான் இருக்கு. சிவா, அப்படி இல்லமா ராம், அப்படிதான் என்றார் சிவா. அப்படி இல்லன்னு சொல்றேன்ல, புரியலையா என்றார் ராம். அப்படிதான் என சிறுபிள்ளை போல் அவள் ராகம் இழுத்து கொண்டிருக்க, அவள் முகத்தை திருப்பி உதட்டினில் தன் முதல் முத்தத்தை பதித்தவன் அவள் திகைப்பில் அசையாமல் இருக்க, நான் தான் அப்படி இல்லன்னு சொல்றேன்ல, நோ மீன்ஸ் நோ, புரியுதா? நானே நீ எங்க போயிருவியோன்னு யோசனையிலேயே இருந்தேன், போதுமா என்று விட்டு போய் படுத்து கொண்டான. பின் அவளும் பிரம்மை பிடித்தவள் போல அமைதியாக போய் அவன் புறம் முதுகு காட்டி படுத்து கொண்டாள். என்ன ராம், இப்படி டக்குன்னு கிஸ் பண்ணிட்ட, அவ என்ன நினைப்பா என அவன் மனசாட்சி அவனை வறுத்தெடுத்து கொண்டிருந்தது. இருவருக்குமே தூக்கம் வெகு தொலைவில் சென்றது. அடுத்த நாள் காலை ஆபீஸிற்கு சென்றனர் நண்பர்கள் அனைவரும். அன்றைய நாள் வழக்கம் போல் செல்ல, மிதுனாமுன் மதிய உணவின் போது ராமிடம் வழிந்ததால் சிவாவிடம் முறைப்புகளை பரிசாக பெற்றாள். மாலை டீ பிரேக் முடித்து சிவா மற்றும் மீரா தங்கள் தளத்தினுள் நுழைய அங்கு அலங்காரம் படுத்தி வைத்திருந்தனர். ஹே மீரா, இங்க என்ன நடக்குது? எதுக்கு இந்த அலங்காரம்? அதுவா, உன் பின்னாடி சுத்திச்சில்ல கொரிலா, அது ஃபாரின் பிரான்ச்க்கு போக போகுதான், அதுக்கான ஃபேர்வெல் கொடுக்கதான் இந்த ஏற்பாடு என்றார் மீரா. யார சொல்ற என்றார் சிவா. அந்த கூஜாவை தான் சொல்ற என்றார் மீரா. ஹே, அவரை அப்படி சொல்லாதடி, கஜேந்திரன் நல்ல பையன்தான் என்றார் சிவா. பார்ட்டா, ஒரு தடவை காப்பாத்திட்டா நல்லவனா, எத்தனை டைம் டார்ச்சர் பண்ணிருப்பான். ஹே, ஆமா, மிதுனா என்னடி உருன்னு உட்கார்ந்திருக்கா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதோட கிரைம் பார்ட்னர் விட்டு போறான் ஆசைதான் என்றார் மீரா. ஆமா, எப்போ ஆஃபர் வந்துச்சு சொல்லவே இல்ல என்றார் சிவா. அதெல்லாம் எப்பயோ வந்திருந்தது போல, பட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி ஆகிடுச்சு. இந்த ஃபேர்வெல்லோட நமக்கு பிடிச்ச ஒரு தொல்லைக்கு பாய் பாய் சொல்லிடலாம். ஃபாரின் செல்வதற்கான ஏற்பாடுகளை முடித்து வந்த கஜா நேராக சிவாவிடம் வர, ஹாய் சீனியர், ஃபாரின்லாம் போறீங்க, கெத்து காமிக்கிறீங்க, சொல்லவே இல்ல பாத்தீங்களா என்றார் சிவா. உன்கிட்ட சொல்லாமலா, இது என்னோட கனவுதான். பட் நீ இங்க இருக்கிறப்போ இத்தனை நாள் பக்கத்துல பார்த்த உன்னை இப்ப விட்டுட்டு போறது இஷ்டம் இல்லாமதான். பட் ரொம்ப நாள் இல்ல பேபி, சீக்கிரம் அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்றேன் என நினைத்தவன், ஃபர்ஸ்ட் உனக்கு தான் ஜூனியர் கால் பண்ணேன், பட் ரீச் ஆகல, ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு என்றார் கஜா. ஓ ஆமா சீனியர், சார்ஜ் பண்ண மறந்துட்டேன், எனிவே ஆல் தி பெஸ்ட் என அவன் கையை குலுக்கினாள் சிவா. பின் பார்ட்டி முடிந்து அனைவரிடமிருந்தும் பிரியா விடை பெற்றான். நாட்கள் அதன் போக்கில் கரைந்தோட ஒருவரிடமும் முடிந்திருந்தது. சிவா ராம் இல்வாழ்கையும் சிறிது சிறிதாக மலரத் துவங்கியது. இதற்கிடையில் மிதுனாவும் தனது தாயிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ரிசைன் செய்திருந்தாள். ரகு, வருண் இருவரும் படிப்பை முடித்திருந்தனர். ரகு தந்தைக்கு பிசினஸில் உதவி கொண்டிருந்தான். வருணின் ப்ராஜெக்ட் முதலிடம் பிடித்ததால் அவனிற்கு லண்டனில் MS பண்ணவும் வேலைவாய்ப்பும் கிடைக்க, வேறு நாடு செல்ல விருப்பமில்லாத போதும் மனமின்றி சென்றிருந்தான், ஒரு காரணத்திற்காக மட்டும். இந்நிலையில் நதியாவிற்கு மாப்பிள்ளை தேடும் படலம் நடந்து கொண்டிருந்தது. முத்தரசுவின் வீட்டார் கஜேந்திரனுக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தனர். அவன் எவ்வளவு மறுத்தும் குடும்பத்தினர் கேட்பதாக இல்லை.
கஜா மற்றும் நதுவின் ஜாதகம் ஒரே புரோக்கரின் கைவசம் வந்தது. பொருத்தம் பார்க்கையில் 10ற்கு 8 பொருத்தங்கள் பொருந்தியிருக்க அந்த புரோக்கர் கூறினார். பின் இவ்விஷயம் முத்தரசனின் மனைவி வைதேகியிடம் உறவுக்காரர்களின் மூலம் நாராயணன் முத்தரசனையும் சென்றடைய கந்தசாமி தாத்தா மற்றும் ராஜமாணிக்கத்திடம் பேச சொல்லி அனுப்பியிருந்தார். பழைய சொந்தம் விட்டுப்போகாமல் இருக்கவும் வேண்டாம் என சொல்லி மேலும் இரு குடும்பங்களிடையே பகைமை வேண்டாம், அவர்களே வந்து கேட்பதினால் பார்க்கலாம் என முடிவு கூறினர் பெரியவர் இருவரும். ராஜமாணிக்கம் முதலில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் பெரியவர்களின் முடிவிற்கு கட்டுப்பட்டார். கஜேந்திரனை பற்றி நல்ல அபிப்பிராயம் அவரிடத்தில் இருந்ததும் ஒரு காரணம். பின் ஒரு நல்ல நாளாக பார்த்து இரு குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து கோவிலில் திருநீரிட்டு தண்ணீர் குடித்து பகைமையை விட்டு தெய்வத்திடம் வேண்டி தங்கள் உறவினை புதுப்பித்தனர். 2 நாட்களுக்குப் பின் இரு குடும்பத்தினரும் நதியா கஜேந்திரன் ஜாதகத்தினை தங்கள் குடும்ப ஜோதிடரிடம் காட்ட அவரும் அவ்வாறே அனைத்து பொருத்தமும் சரியாக பொருந்தியிருப்பதாக கூற இரு குடும்பத்தினரும் தங்கள் உறவின் அடுத்த அடியினை எடுத்து வைக்க ஆயத்தமாகின. நடப்பவைகளெல்லாம் நதியாவின் விருப்பம் அறியாமல் நடந்து கொண்டிருந்தது. பவியுடன் இதை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தவள் பின் அவள் குளக்கரையில் விழச்சென்ற நாளிற்கு தன் நினைவுகளை கொண்டு செல்ல அப்போதே அவளுக்கு உரைத்தது அன்று அவளை விழாமல் பிடித்தது கஜேந்திரன் என்று. ஏனெனில் அன்று அவள் வரும்போது குளக்கரையில் பார்த்தது, நடக்க மாட்டியா, எல்லா டைம்லையும் வந்து தாங்கி பிடிக்க யாரும் இருக்க மாட்டாங்க என அவளை கண்டித்தான். அவன் அவளது தமக்கை பின் சுற்றி திரிந்தது அவள் அறிந்த விடயமே. அந்த கோபத்தினால் அதை கண்டு கொள்ளாது வந்துவிட்டாள். அதன்பின்தான் அவளுக்கு நினைவு வந்தது ஒரு சாமியார் அவளிடம், மழையின் உறவின் பேரானவன் அவளுக்கு கணவனாய் வருவான், தக்க சமயத்தில் உயிர் காத்தவன் என்றதெல்லாம். அப்போ கஜேந்திரன் இவரதான் கடவுள் எனக்காக அனுப்பி வச்சாரா? என் அக்கா பின்னாடி சுத்துன இவனை எப்படி என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியும்? ஆனா அக்கா கூட அப்ப வந்தப்ப சொன்னால அவர் முன்ன மாதிரி இல்ல, நல்லா சேஞ்ச் ஆகிடாரு, ஜென்யூனா நடந்துகிட்டாருன்னு சொன்னாலே. பாப்போம், கடவுள் எனக்காக எழுதுனது இவரத்தானா, என்னால எதையும் மாத்த முடியாதுல்ல பவி. அப்போ கஜேந்திரன் தான் அந்த சாமியார் சொன்னவரா என தன்னையும் பவியையும் இந்நிகழ்வுகளை ஒப்பிட்டு சமாதானப்படுத்தினாள். அவள் மூளை மட்டுமே இவ்விஷயத்தில் சமாதானமடைந்தது, அவள் மனமல்ல. ஹேய் லூசு, ஏதோ ஒரு சாமியார் சொன்னதை வச்சு இப்படி உனக்கு பிடிக்காத டெசிஷனுக்கு உன்னை சமாதானப்படுத்திக்காத நதி, இது உன் லைஃப், உன் மனசு சொல்றது மட்டும் கேளு என்றார் பவி. ஆனா அந்த சாமியார் உயிரை காப்பாத்துவாங்கன்னு சொன்னது நடந்துச்சு பவி என்றார் நதி. எல்லாமே நடக்கணும்னு இல்ல நதி, அதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உன் லைஃப் நீ இப்ப எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. பின் பவி இவை அனைத்தையும் ரகுவிடம் கூறினாள். அவனோ இது கட்டாயம் வருயிற்கு தெரிந்தாக வேண்டும், தெரிந்தால்தான் ஏதாவது செய்ய இயலும் என அவனிடம் கூறினான். அதற்கு அவன், இல்ல ப்ரோ, இத பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. நதியா விட்டு எதிரா லவ்வுன்ற பேரில நான் ஏதாவது பண்ணி அவளையும் நம்ம குடும்பத்தையும் தலகுனிய வைக்கிறதுல விருப்பமில்ல. அதான் விதினா அப்படியே நடக்கட்டும் என்று விட்டான். இங்கு நம் கஜாவோ ராஜமாணிக்கத்தின் மகள் என்ற உடனேயே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து கனவுலகில் வாழ ஆரம்பித்து விட்டான். அடுத்த மாதம் நல்ல முகூர்த்த தினம் இருக்க முந்தைய நாள் நிச்சயதார்த்தம், அதற்கு அடுத்த நாள் திருமணம் வரவேற்பு என முடிவு செய்தனர். அன்றைய தினமே பவி ரகுவின் திருமணத்தையும் நியமித்திருந்தனர் மூத்தவர்கள். திருமணத்திற்கு 1 மாதமே இருக்க நிச்சயதார்த்தத்தை திருமணத்திற்கு முந்தைய நாள் முடிவு செய்திருந்தனர். திருமணத்திற்கான துணிமணி, மாங்கல்யம் வாங்குதல் என அனைத்தும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. அங்கு நம் கஜேந்திரனோ மிக முக்கிய ப்ராஜெக்ட் விஷயமாக வேலை பழுவில் தன் திருமண நிகழ்வினை போனில் பார்க்க கூட நேரமின்றி உழன்று கொண்டிருந்தான். சிவாவு ராமு சாணக்கிய சோலையில் உள்ள தங்கள் வீட்டினை அடைந்தனர். ராம் வீடுப்பா, அவ்வப்போது பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் சென்று தேவையானவற்றை செய்வதே அவள் வேலையானது. நதியாவிடம் சிவா திருமணம் பற்றி கேட்டால் பவியிடம் கூறியவற்றையே திரும்ப ஒப்பித்துக் கொண்டிருந்தாள். ஒரு பெண்ணின் மனது இன்னொரு பெண்ணிற்கு புரியும் என்பார்கள். ஆனால் தன் மனதே புரியாமல் இருப்பவள் மனது அனைவருக்கும், ஏன் அவளுக்கும் கேள்விக்குறிதான். எதை பற்றியும் சிந்திக்காமல் நடப்பதை அதன் போக்கில் எடுத்து தன் விதியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாள். மற்ற பெண்கள் திருமணத்திற்கு முன் மணமகனிடம் பேச நினைப்பது கூட இவளுக்கு தோன்றவில்லை. ஒரு இயந்திரத்தைப் போல் நடந்தவளுக்கு தன் திருமணத்தில் தான் ஏன் மகிழ்ச்சியின்றி இவ்வாறு உலவுகின்றோம் என்று கூட தெரியவில்லை. அவளுக்கிருந்த ஒரே நிம்மதி தனது விதி இவ்வாறிருக்க வருணிற்கு தேவையில்லாத ஆசை காட்டவில்லை என்பதுதான். திருமணத்திற்கு 1 வாரம் என்றிருக்க முகூர்த்த கால் நடுதல் 3 வீட்டிலும் நடந்தேறியது. அனைத்திலும் பவி உற்சாகமுடன் கலந்து கொண்டாலும் நதியின் மனக்கவலை இவளையும் வாட்டிக்கொண்டுதான் இருந்தது. கஜேந்திரனுக்கு அங்கு வேலை முடியாததால் திருமணத்திற்கு முந்தைய நாள் வருவதாக கூறியிருந்தான்.
தன்னவளை காணத்தான் காத்திருந்தாக வேண்டும் என்ற நிபந்தனையில் இருந்தான். வருணும் லண்டனிலிருந்து வீடு வந்து சேர்ந்தான். தன் சகோதரனின் திருமணத்தில் தள்ளி நிற்க வாய்த்தில்லையல்லவா? என்னதான் அவன் வெளிப்பார்வையில் அனைவர் முன் சிரித்தாலும் அவன் கண்களில் கவலை ரேகையினை சரியாக கணித்தனர் சிவாவும் ரகுவும். சிவா வருணை அழைக்கு தனியாக பேசினாள். என்ன வருண், ஏன் இப்படி இருக்க? சிவா: ஏன் அக்கா, எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். வருண்: பொய் சொல்ற வருண், எனக்கு புரியுது. பட் நதி உன்னை லவ் பண்ணலையே. நீ சோகமா இருந்தா நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் வருண்? இந்த வயசுல எல்லாருக்கும் தோன்றதுதான். பட் அது லைஃப் இல்ல வருண். ப்ளீஸ், நீ இப்படி சோகமா இருக்காத. நான் பேசலான்னு நினைச்சேன், பட் எல்லாமே கைமீறி போயிடுச்சு என்றார் சிவா. புரியுதா அக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. பட் மூளை ஏத்துக்குச்சு, மனசுதான் கொஞ்சம் அடம்பிடிக்குது. மேனேஜ் பண்ணிக்குவேன் அக்கா. அண்ட் தேங்க்ஸ், நதியை நான் லவ் பண்ணேன்னு தெரிஞ்சும் எனக்காக இவ்ளோ கவலைப்படுறீங்க என்றார் வருண். வருண்: எனக்கு நதி வேற, நீ வேற இல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியும். நதியும் ஈடுபாடில்லாம நடந்துக்கிறா. பட் கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. உங்களை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. பின் பெண் வீட்டிடம் பத்திரிகை வைக்க செல்கையில் வருணை கார் எடுக்க சொல்லி கூட்டிச் சென்றனர். வேறு வழி இல்லாமல் அவனும் செல்ல வேண்டியதாயிற்று. அவள் முன் சென்று அவளையும் சங்கடப்படுத்தி தானும் கஷ்டப்படக்கூடாது என நினைத்து அப்பக்கமே போகாமல் இருந்தவனை இன்று விதி சதி செய்தது. காரை நிறுத்திய பின் பெரியவர்கள் அவனை அழைக்க தனக்கு போன் வந்ததென கூறி வீட்டின் மற்றொரு புறம் சென்றான். உள்ளே சென்றால் அவள் பார்க்க வேண்டி வரும் என்று. அவன் பாட்டிற்கு இவர்களை பார்த்து கொண்டே நடக்க கல்லினை பார்க்காமல் கால் தடுக்கியவன் அங்கு காய போடப்பட்டிருந்த சீலையின் மேல் மோத போக, இதென்ன சுவரா, இடிச்ச உடனே அப்படியே நிக்க, கீழே விழுந்துடுவ, ஏதாவது புடிச்சுக்கோ என மண்டையில மணி அடிக்க, துணி காய் போட்டிருந்த கொடியினை பிடித்தவன் ஏதோ ஒன்றின் மீது மோத விழும் சத்தம் மட்டும் அவனுக்கு கேட்டது. நிதானித்தவன் துணியை விலக்கி பார்க்க, யாரை பார்க்கக்கூடாது என எண்ணினானோ அவளே அங்கு கீழே விழுந்து கிடக்க, தூக்கிவிட சென்ற கைகளையும் கட்டுக்கோள் கொண்டு வந்தவன், சாரிங்க, அது தெரியாம கால் தடுக்கி, அது வந்து சாரி என கூறி அவ்விடம் விட்டு வெடுக்கென விரைந்தான். நதியாவோ அவனை இவ்வளவு நாள் கழித்து பார்த்த அதிர்ச்சியிலிருந்தே வெளிவரவில்லை. பின் தன்னை சரி செய்து கொண்டு உள்ளே செல்ல அனைவரையும் நலம் விசாரித்தவள் அவனை தேட அவன் அங்கிருப்பதற்கான தடயமே இல்லை. சுசீலா தன் கொண்டு வந்த பூமினை பவிக்கும் நதிக்கும் வைத்துவிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா, என் 2 அண்ணன்களும் எனக்கு சம்பந்தியாகிட்டீங்க, இதைவிட வேறென்ன வேணும் எனக்கு என ஆனந்த கண்ணீர் விட்டார். அவரது அண்ணன் இருவரும் வந்து அவரை ஆதரவாக அணைத்து கொண்டு அங்கு ஒரு பாசமலர் படமே அரங்கேறியது. நதியாவோ, எங்க வீட்டு மருமகளா வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என பேச்சுவாக்கில் கூற அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அதற்கு நாராயணன் தாத்தா, யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்கோ அங்கதான் நம்ம அமையும் என்றார். வருணோ அவளிடம் சாரி கேட்டுவிட்டு அப்படி வயல் பக்கம் சென்று அங்கு தன் நேரத்தை கழித்தவன் பின் சுசீலா அவனை போனில் அழைக்க வீட்டிற்கு சென்றான். அவனை பார்த்து வெகுநாள் ஆனதால் அனைவரும் அவனிடம் நலம் விசாரித்தனர். நதியாவும் அவனிடம் பேச வர, நான் கார் ஸ்டார்ட் பண்றேன்மா, வாங்க அக்கா, ஏதோ வேலை இருக்கு போகணும்னு சொன்னாங்க என்று அங்கிருந்து கிளம்பினான். அவன் அவ்வாறு சென்றவுடன் நதியாவிற்கு கண்கள் குளமாகின. இதை கவனித்த பவி ஆறுதலாக அவள் தோளின் மீது கை வைத்தாள். அனைத்து வேலைகளும் தடபுடலாக நடக்க நிச்சய நாளும் வந்தது. அனைவரும் மண்டபத்தில் கூடியிருக்க கஜேந்திரனும் வந்து கொண்டிருந்தான்.